எங்களை நம்பி வந்தீங்க, எங்கள் நாட்டில் எங்கள் வீட்டில் ஒரு 10-20 நாள் தங்குனீங்க, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டு தகவல் கொடுங்க, போய் கடிதம் போடுங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணு. ஆனால் நம்ம வீட்டிலிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் சர்வதேச எல்லையில் வைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது யாருடைய இறையாண்மைக்கு கெடுதல்? இன்னைக்கு இந்த சர்வதேச எல்லையில் குறிப்பாக இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல். இன்னொரு கேள்வி, அது ஒன்று தான் இருக்கா, இன்னும் எத்தனை இருக்கு? ஒன்று நம்மகிட்ட சொல்லிட்டு செஞ்சாங்களா, சொல்லாமல் செஞ்சாங்களா? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லலை. சொல்லிட்டு செஞ்சாலும் தப்பு தான், சொல்லாமல் செய்தால் அது பெரிய தப்பு. அப்போ சாதாரணமாக மீனவர்கள் போனவே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய நேவி யாருமே தலையிட மாட்டாங்க. காரணம், நம்ம நேவி அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது அவங்க எல்லைக்கு போனால் பிடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா யார் இங்கே இது பண்ண போகிறாங்க? ஒரு வகையில் முன்னாடி நம்ம கச்சதீவை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் கூட இதுதான். இலங்கை நேற்று பாராளுமன்றத்தில் கொதிச்சு போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நமக்கு வேறு வழி இல்லாமல் நெருக்கடியை கொடுத்துருச்சு இந்திய அரசாங்கம், இந்த நாய் பிடிக்கிற வேலையை கொடுத்துட்டாங்க, நமக்கு அமெரிக்காவோட கோர்த்து விட்டுட்டாங்க. இதை நான் சொல்லலைங்க, இலங்கையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு இன்னைக்கு முதல்வர் திருப்பி கொடுத்தது காரணம் தான். எங்க இது யார் சொல்லி நம்ம தெரியுது? நம்ம நாட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் போட்டு அடிச்சிருக்காங்க, நீங்கள் யாருமே பதில் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல உள்துறை அமைச்சகம். ஒப்பீனியன் வேர்ல்டு பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியா நடத்தின இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்கு ஈரானோட 3 போர்க்கப்பல் நம்மளோட பயிற்சியில் பங்கெடுத்துட்டு போயிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இது நடந்திருக்கு. கடந்த மார்ச் 4ஆம் தேதி யூஎஸோட சப்மேரின் கப்பல் அதை அட்டாக் பண்ணி வீழ்த்தியிருக்காங்க ஸ்ரீலங்காவோட கேலி அப்படிங்கிற பகுதியில். இதில் 87 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு 32 பேரை ஸ்ரீலங்கா ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்கின்ற அந்த நிகழ்வு கடந்த மாதம் விசாகப்பட்டினத்தில் நடந்தது. இது வழக்கமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். அதாவது நம்மளுடைய கப்பல் படையுடைய அந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 70 நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. பட் 40லேருந்து 70 நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. இது வழக்கமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். இது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய நேவி நடத்துகின்ற நிகழ்வு. இது ஒரு ரெஜினேஷன் கேம்ப் மாதிரி நடக்கும். ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு பயிற்சி, அவங்கள்ட்ட நம்ம டெக்னாலஜியை தெரிஞ்சுக்குவோம், நம்ம கற்றுக் கொடுப்போம். இது நடக்கிறது தான். இவர்கள் எல்லோருமே இந்தியாவுடைய விருந்தினர்களாக வர்றவங்க தான். யாரும் போர் வீரர்களாக வர்றதில்லை. இந்தியாவுடைய விருந்தினர்களாக. அந்த ஷிப்பில் கூட பெரும்பாலான ஆயுதங்கள் கூட எதுவுமே இல்லை, வச்சுக்க மாட்டாங்க, விருந்தினர்களாக வர்றாங்க. அது மாதிரி தான் ஈரானிலிருந்து 3 கப்பல்ன்றாங்க, 2 கப்பல்னு சொல்கிறாங்க. இது எனக்கு உத்தரவாதமான தகவல் தெரியல. ஆனால் 2ங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. 3வது ஒரு கப்பல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கப்பல்கள் 10 நாட்களுக்கு மேலே விசாகப்பட்டினத்தில் அந்த கேம்பில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம், தாஜ்மஹாலை போய் பார்த்தது, அங்கே ஃபோட்டோ எடுத்தது. அப்போ ஒரு சுற்றுலா மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சுற்றுலா மாதிரி வந்தவர்கள் ஒவ்வொரு கப்பலாக, ஒவ்வொரு நாட்டு கப்பலும் போயிட்டே இருக்காங்க. இந்த யுத்தம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே பல்வேறு நாடுகள் கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த ஈரான் யுத்தம் நடக்கிறத கேள்விப்பட்டு கூட இந்த கப்பல்கள் தாமதப்படுத்தினாங்க. அப்புறம் நம்ம சர்வதேச எல்லையில் தானே போகிறோம், 2வது யுத்தம் நடப்பதுக்கும் இங்கேக்கும் 2500 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 2வது, இந்திய பெருங்கடல் என்பது போர் பதற்றம் கிடையாது. இந்தியா இலங்கைக்கு இடையில போகிற ஒரு வழித்தடம். அதாவது இப்போ இந்தியாவுக்கு நீங்கள் வரதா இருந்தால் இலங்கையை சுற்றி தான் வரணும். ஏன்னால் சர்வதேச வழித்தடம் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் பாக்சல செந்தி இருக்குது. அதில் பெரிய கப்பல்கள் வர முடியாது, ஆழம் குறைவு. அதில் தான் நம்ம இந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தோம், அது நடக்கலைன்னு வைங்களேன். அப்போ இந்த 2 கப்பல்கள் அல்லது 3 கப்பல்கள் அது என்ன, அப்போ ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட இந்திய எல்லையிலிருந்து ஒரு 22 நாட்டிக்கல் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் தூரம். அது கிட்டத்தட்ட கச்சதீவை தாண்டி நீ சொல்கிறீங்களே கேலே, அது என்னன்னா உங்களுக்கு தெற்கு இலங்கை அந்த பக்கம், கொழும்புலேருந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கும். அப்போ அந்த கடல் தடத்தில் சர்வதேச எல்லையை தொட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவுகணை தாக்கப்பட்டிருக்கு. அதான் அந்த ஏவுகணை கூட World War II அப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ணதா. அதான் 2 விஷயம். பொதுவாக ஒரு ஏவுகணை
நீர்மூழ்கி கப்பலிருந்து தாக்கப்படுது என்றால் 2 விஷயத்தை கவனிப்பாங்க. ஒன்று, அந்த இடத்துல போர் நடக்கணும், போர் நடக்கணும். 2வது, போருக்காக அந்த கப்பல் வரணும். 3வது, எவ்வளவோ தூரத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது அந்த நாட்டில் இருக்கின்ற நாடுகளிடம் வந்து தகவலை சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்கும்ல. ஆமா, இந்த இடத்துல தான் என்ன கேள்வி வருதுன்னா, இந்தியா வந்து பெரிய நேவி பேஸ் வச்சிருக்க இடம், இவங்களுக்கு தெரியாம அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அதுதான் சொல்றேன். 2 கேள்வி இப்பவும் வருது. ஒன்று, நம்மகிட்ட சொல்லிட்டு செஞ்சாங்களா, சொல்லாம செஞ்சாங்களா? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லலை. சொல்லிட்டு செஞ்சாலும் தப்பு தான், சொல்லாமல் செய்தால் அது பெரிய தப்பு. ஆனால் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் முழிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு தகவலே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கே தெரியல. ஆர்மி வீக்கா நினைக்கிற மாதிரி இல்லை. என்னன்னா, ஒரு வெளியே வந்து கடல் பரப்பில் ஒரு போர்க்கப்பல் நின்றால் நம்ம கண்ணுக்கு தெரியும், மீனவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அரசுகளுக்கு தெரியும். நீர்மூழ்கி கப்பல்கள் பொதுவாக வெளிய மக்களுக்கு தெரியாது, ரேடாரில் தான் தெரியும். சில நீர்மூழ்கி கப்பல்கள் ரேடாரில் சிக்காது. இப்போ அமெரிக்காவில் பல்வேறு நீர்மூழ்கி கப்பல்கள் ரேடாரில் கண்ணில் படாமல் போகிறதுலாம் இருக்குது. அந்த மாதிரியான சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி இவர்கள் ஒருவேளை ரேடாரில் சிக்காத ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடலில் இருக்கிறது என்றால், அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு குறைபாடு அல்லது இந்திய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் இன்னைக்கு அதுதான் பேசப்படுகிறது. இன்னைக்கு கூட, நேற்று கூட நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். இது எப்படி வந்து இந்திய அரசாங்கம் இதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க, அது ஏன் அவர் விடுறாரு? இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து பாதுகாப்பு எங்கே குறைபாடு இருக்குன்னு நினைப்போம்? வட இந்தியாவில், பாகிஸ்தான் பார்டர் இல்லை, சைனா பார்டர் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் பார்டர் இப்போ நமக்கு எதிரி நாடு, சைனா எதிரி நாடு. அப்போ அங்கே நம்முடைய படைகள் நிற்கும். மும்பையிலையும் கல்கத்தாவிலையும் அதை ஒட்டிய கடற்கரை பரப்புகளுக்கு நேவி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் கப்பல்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மும்பை தாக்குதல் எப்படி நடந்தது, கடல் வழி தாக்குதல், அது ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு மும்பையில் கப்பல் படையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். குஜராத்தில் நம்மளுடைய கப்பல் படை ரொம்ப பலமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் கப்பல் படை அவ்வளோ பெரிய பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இலங்கை தான். நம்ம இலங்கையை வந்து ஒரு எதிரி நாடாக எப்பவுமே பார்க்க மாட்டோம். இப்போ நீங்களே பார்த்தா தெரியும், நம்முடைய மீனவர்களை இலங்கை படை அப்பப்போ பிடிச்சிட்டு போவாங்க எல்லை. ஏன்னா இலங்கைக்கு நமக்கான எல்லை வந்து ரொம்ப கம்மி, ஒரு 20 நாட்டிகள் தூரம் தான். அதாவது இங்கேருந்து நம்ம பாரிஸ் போகிற தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்போ சாதாரணமாக மீனவர்கள் போனாவே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய நேவி யாருமே தலையிட மாட்டாங்க. காரணம், நம்ம நேவி வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது அவங்க எல்லைக்கு போனால் பிடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா யார் இங்கே வந்து இது பண்ண போகிறாங்க? இப்போ ஒரு வகையில் முன்னாடி நம்ம கச்சத்தீவை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் கூட இதுதான். காரணம், கச்சத்தீவை கொடுக்கலைன்னா அங்கே இலங்கையில் இருக்கின்ற திருகோணமலையில் அமெரிக்கா பேஸ் வந்துடும், அமெரிக்காவுடைய படையை நிறுத்திடுவாங்க, அல்லது சைனா படையை நிறுத்திடுவாங்க, இல்லை பாகிஸ்தானுடைய படை நிறுத்தப்பட்டுரும். இது நம்ம இந்தியாவுக்கு, குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு இலங்கையை வந்து நம்மளை டிமாண்ட் பண்ணதுனால தான் இந்திரா காந்தி பீரியடில் கச்சத்தீவை கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். கச்சத்தீவை வச்சுக்கோங்க, வேற எந்த நாட்டு படையும் அங்கே வரக்கூடாது. இப்போ இலங்கைக்கு நமக்குமான ஒப்பந்தமே கச்சத்தீவு ஒப்பந்தமே, கச்சத்தீவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் எந்த ஒரு வெளிநாட்டு ஃபோர்ஸும், ஒரு இராணுவமோ அல்லது நேவியோ வந்து நிற்கக்கூடாது. அதை வந்து தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்புகிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சர்வதேச எல்லையில், குறிப்பாக இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல். இன்னொரு கேள்வி, அது ஒன்று தான் இருக்கா, இன்னும் எத்தனை இருக்கு அப்படின்னு. அப்போ இதை அடிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 87 பேரா கொல்லப்பட்டுட்டாங்க. இன்னும் 30 உடல்கள் கண்டுபிடிக்க முடியல. பலரையும் தேடி இவங்க என்ன செஞ்சாங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இந்த சங்கடத்தை இந்தியா இலங்கை பக்கம் தள்ளிடுச்சா? இப்போ விருந்தாளிகளாக வந்தவர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வர்றாங்க, ஒரு குடும்பம் வருது ரொம்ப தூரத்துல இருந்து, அவர்கள் திருப்பி வீடு போய் சேர்ற வரைக்கும் பொறுப்பு யாருக்கு? நமக்கு தான். ஒரு தார்மீக பொறுப்பு. பத்திரமா போங்க, சேஃபாக போங்க, எங்களை நம்பி வந்தீங்க, எங்கள் நாட்டில் எங்கள் வீட்டில் ஒரு 10-20 நாள் தங்குனீங்க, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டு தகவல் கொடுங்க, போய் கடிதம் போடுங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு கடிதம் போடப்பா, ஒரு ஃபோன் கால் பண்ணு. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் சர்வதேச எல்லையில் வைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது யாருடைய இறையாண்மைக்கு கெடுதல்?
இந்தியாவுடைய அதுக்கு ஒரு அவமானம் இல்லையா? இல்லை, இந்த இடத்துல வந்து இந்தியா தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25ஆம் தேதியே ட்ரில் முடிஞ்சு போயிட்டாங்க, 3 நாள்லேயே வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கலாம், ஆனால் 10 நாள் கழிச்சு தான் அவங்க போயிருக்கிறாங்க, அதுக்கான டைம் என்ன காரணம்னா இவர்கள் கிளம்பும் போது யுத்தம் நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இன்னைக்கு யுத்தம் 8வது நாள், ரைட்டா? நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி கிளம்பியிருக்காங்க. இவர்கள் கிளம்பி 2வது நாள் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இவர்கள் யுத்தம் நடக்கிறது என்று தெரிந்தால் கிளம்பி இருக்க மாட்டாங்க, இந்தியாவிலே இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் கிளம்பும் போது யுத்தம் நடக்கலை. அப்போ எல்லாம் கிளம்பி வந்து சர்வதேச எல்லைக்கு போகும்பொழுது யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இவர்களுக்கு தயக்கம் வருமா வராதா? நம்ம போகலாமா வேணாமா? ஏன்னா போனால் தாக்கப்படுவோமா? ஏன்னா அடிப்படையில் அது ஒரு போர்க்கப்பல் தான். ஏன்னா அது ஈரானுடைய நேவி கப்பல் தான். அவர்களுக்கு வந்து யார் வழிகாட்டி இருக்கணும்? கண்டிப்பாக இந்திய அரசை தொடர்பு கொண்டிருப்பாங்க, நாங்கள் வரலாமா வேணாமா. ஏன்னா அருகில் இருப்பது இந்தியா தான். இந்திய அரசாங்கம் சரியான பதிலை கொடுத்ததா இல்லையான்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. நம்மளே கூட அவர்களை இருக்க சொல்கிறேன். இப்போ விருந்தாளிகள் போகிறாங்க, ஒரு வெள்ளம் ஏற்படுது, பக்கத்துலேயே போயிட்டாங்க, நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? திருப்பி வந்துடுங்க, இல்லைன்னா அங்கேயே தங்கிடுங்க, வேணாப்பா பார்த்து போங்க. இது நான் இந்த சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான். நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஹியூமன் அந்த டெண்டன்சி என்னன்னா, வேணாம் பிரச்சனைனா வேணாம் அப்படி சொல்லுவோம். இது சொன்னாங்களா? இந்த அறிக்கையை யார் கொடுக்குறது? உள்துறை அமைச்சர் சொல்லணும், சொல்லலை. அப்போ அதை தாண்டி இவர்கள் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்களா இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களா? தெரியாது. போன கப்பல் இந்த டார்கெட் அடித்து, அது இப்போ நீர்மூழ்கி கப்பல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஒரு ஏவுகணை போகிறதா இருந்தால் அந்த கோட்டுக்கு வந்தால் தான் அடிக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு எங்கே வேணாலும் அடிக்க முடியாது, அவர்களுடைய ரேடாரில் சிக்கணும். அப்போ அந்த எல்லைக்கு போகாமல் தடுத்துருக்கலாமா வேணாமா? அடிச்சுட்டாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு கப்பல் இப்போ இங்கே சர்வதேச எல்லையில் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 3 கப்பல் சொல்கிறீங்க. ஆமாம், ஒன்று கொச்சியில் ஒன்று இருக்குது, ஒன்று. அப்போ ஒரு கப்பல் கிளம்பலை, ஒரு கப்பல் இலங்கையோட எல்லைக்கு போயிடுச்சு, ஒரு கப்பல் இந்தியாவோட எல்லையில் இருக்குது. இப்போ எல்லாமே பாருங்களேன், இந்த 2 நாள் 3 நாள் தாமதம் தான். போர் நடந்தது தெரிஞ்சவுடனே ஒரு கப்பல் கொச்சியில் நின்றுச்சு. இது மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கணும், நிறுத்தப்படலை. அப்போ இப்போ இந்த 2வது கப்பல் இலங்கையோட எல்லைகள் இருக்குது. அவங்க இலங்கை அரசு இன்றைக்கி அந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கப்பல் தாக்கப்படாமல் தடுத்திருக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பை இந்தியா இழந்து விட்டது உண்டு. இதுதான் நான் பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி இன்னொரு சம்பவம் வருது. என்ன சொல்கிறாங்க, இது வந்து 2000 கிலோமீட்டர் நடக்கிற யுத்தத்துக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. 2வது இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ஏன் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்தாங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யா, சீனா, வடகொரியா எல்லாம் சொன்னாங்க. நாம் எப்போ கூப்பிட்டு நம்ம கண்டனம் தெரிவித்தோம்? 5 நாளுக்கு அப்புறம். 5 நாளுக்கு அப்புறம் ஈரானுடைய தூதரை கூப்பிட்டு வச்சு, சாரிங்க, மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ், நீங்கள் எங்கேயாவது ஒரு இறப்பு ஏற்பட்டால் நமக்கு தெரிஞ்சால் நீங்களும் நானும் அடுத்த நிமிஷம் கால் பண்ணி இரங்கல் தெரிவிப்பது என்பது ஒரு மனிதாபிமான இயற்கையான ஒரு உணர்வு. 5 நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்கிறோன்னா, இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்க? இலங்கை இந்த ஈரான் கப்பல் தாக்கப்பட்டதுக்கு அமெரிக்கா என்னதான் சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த வீரர்களை காப்பாற்றினாங்கல்ல, அந்த அடிப்படையில் யார் காப்பாற்றிருக்கணும்? போய் இந்திய நேவி காப்பாற்றிருக்கணுமா? இலங்கை நேவி விட இந்திய நேவி கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், அந்த பே ஆஃப் பெங்கால்னு சொல்ல வங்காள விரிகுடல், இந்த பகுதியில் யார் கண்ட்ரோல் இருக்குன்றீங்க? நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம தான் கண்ட்ரோல் இருக்குன்னு. அப்போ நம்ம அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் கூட காப்பாற்றலை அப்படிங்கிறது தெளிவு. இலங்கை வந்து நேற்று பாராளுமன்றத்தில் கொதிச்சு போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நமக்கு வேறு வழி இல்லாமல் நெருக்கடியை கொடுத்துருச்சு இந்திய அரசாங்கம், இந்த நாய் பிடிக்கிற வேலையை கொடுத்துட்டாங்க, நமக்கு அமெரிக்காவோட கோர்த்து விட்டுட்டாங்க. இதை நான் சொல்லலைங்க, இலங்கையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியா கண்டுக்கல. இந்தியா வந்து அமெரிக்காவிட்ட ஐயோ இப்போ தான் நம்ம வந்து அவங்க கூட நெருங்கி இருக்கோம், வேணாம். இப்போ ஈரான் அரசு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னது உறுதியாக இருக்கா? என்ன சொன்னாங்க? நாங்கள் இலக்கு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த இலக்கு இந்தியான்னாங்க. அமெரிக்காவுடைய அடுத்த இலக்கு இந்தியா. இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு எதுக்கு சொன்னாங்க? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீர்மூழ்கி கப்பல்லாம் இந்திய ஓசலில் இருக்குன்னு. இப்போ நமக்கு தெரியலையா? அப்போ இது எந்த மாதிரியான கோழைத்தனம்? இன்னைக்கு முதல்வர் திருப்பி வந்து கொடுத்தது காரணம் அதுதான். எங்க இது யார் வந்து சொல்லி நம்ம தெரியுது? நம்ம நாட்டுக்கு விருந்தாளியாக வந்தான போட்டு அடிச்சிருக்காங்க, நீங்கள் யாருமே பதில் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல உள்துறை அமைச்சகம்.
பாகிஸ்தானில் மட்டும் தீவிரவாதிகள் கடந்து வந்துட்டு கண்டனம் அதுக்குமே 5 நாள் கழிச்சு தான் கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கே பாதுகாப்பு குறைபாடை பற்றி நம்ம கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம். இந்திய பெருங்கடலில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் இருந்திருக்கு. இன்னும் எத்தனை உள்ளே இருக்குன்னு தெரியல. இலங்கை கொதிச்சு போகிறாங்க, நாம ஏன் அமைதியாக இருக்கோம்? இப்போ கூட நம்ம இதில் கொச்சியில் ஒரு இது இருக்கிறது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பதட்டமாக தானே இருக்குது. தெரிந்து கொள்ளுங்கள், நீர்மூழ்கி கப்பலுடைய அந்த ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பயப்படுவீங்க. வெளியே ஒரு கப்பல் இருக்குது, போர்க்கப்பல், அதை நம்ம கண்காணிக்க முடியும். என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அது மூவ் ஆகுதா, மூவ் ஆகலையா, அல்லது வந்து அங்கே வந்து தாக்குதலுக்கு தயாராகிறாங்களா, நம்ம கண்காணிக்க முடியும். நம்ம கப்பலை நிறுத்தி வைக்க முடியும், நம்மளுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வைக்க முடியும். நீர்மூழ்கி கப்பலை ரேடார்லேயே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. அது எந்த இடத்துல வந்து நிற்கிது, இப்போ அங்கே தான் நிற்கிதா, இல்லை வந்து வேறு துறைமுகத்தில் வந்து நின்றுட்டு இருக்கா, எதுக்குமே தெரியாமல் இந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடோடு இருப்பது என்பது நம்ம பெருமையாக வந்து மார்த்தட்டிக்கிறோம். மிகப்பெரிய நம்ம உண்மையிலே மிகப்பெரிய இராணுவம், மாற்றுக்கிறது இல்லை. கடந்த 75 வருடங்களில் இந்தியா மிகப்பெரிய இராணுவத்துக்கு அவ்வளோ பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அவ்வளோ பட்ஜெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இராணுவம், தரைப்படையில் மிகப்பெரிய இராணுவ பலம் வாய்ந்த நாடு இந்தியா. உங்களுக்கு சீனாவுக்கு அப்புறம் அதிகமான இராணுவ வீரர்களை கொண்ட நாடு இந்தியா. இப்போ இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இராணுவத்தை நம்ம இன்னைக்கு நம்ம கொச்சைப்படுத்திட்டோமே, அதுதான் வருத்தமாக இருக்குது.